வணக்கம். தமிழ்மணியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுடன் சிக்கிய பிக்குகள் மீண்டும் நீதிமன்றில். திரைசேரி செயலாளர் பதவி நீக்கப்படுகிறாரா? ஜனாதிபதியை நோக்கி நகரும் சிக்கல். அவரின் பதவியும் பறிபோகுமா? நாட்டில் 7 மாவட்டங்களில் டெங்கு அபாயம். சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. ஜெர்மனியிலிருந்து 5000 இராணுவ வீரர்களை மீளப்பெறும் அமெரிக்கா. தான் ஒருபோதும் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கப் போவதில்லை. டித்வா புயலால் சேதமடைந்த வழிபாட்டு தலங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. வெசாக் தன்சல்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது உக்ரைன் தாக்குதல். அவசர நிலை பிரகடனம். தொடர்ந்து விரிவான செய்திகள். தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருளை நாட்டுக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 22 பிக்குகள் இன்று மீண்டும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பிக்குகள் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்தபோது 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹஷ் போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமிதானந்த் என்ற பிக்கு ஒருவரே இந்த சட்டவிரோத செயலை ஒழுங்குபடுத்தியுள்ளமை தெரிய வந்தது. இதற்கமைய கம்பகா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் குறித்த பிக்கு கைது செய்யப்பட்டார். அவர் நாளை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த பிக்குவின் வழிகாட்டலில் இதற்கு முன்னரும் போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரது உதவியாளர் ஒருவரும் அத்துருகிரிய பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்த பின்னரே இன்று இவ்வாறு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரைசேரி செயலாளர் ஹர்ஷத சூரியபிரபு பதவி நீக்குவது குறித்து அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அவரை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் எந்தவொரு உள்கலந்துரையாடல்களை நடத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். $2.5 மில்லியன் பணம் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக திரைசேரி செயலாளரை அவரது பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி கேட்டபோது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் திரைசேரி செயலாளரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அரசாங்கத்தில் உள்ள சில பிரிவுகள் கோருகின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த நிஹால் அபேசிங்க அத்தகைய கோரிக்கைகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்று கூறினார். நாட்டில் பல மாவட்டங்களில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் இரத்தினபுரி போன்ற மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வாக பதிவாகியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4617 டெங்கு நோய் தொற்றுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு இரத்தினபுரி மாவட்டத்தில் ஒருவர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறும் டெங்கு நோய் தொற்றுக்களை தடுக்கும் நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியிலிருந்து 5000 இராணுவ வீரர்களை மீளப்பெறுவதற்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுடனான போர் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி ஃபிரிட்ரிச் மெர்ஸ் ஆகியோருக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதலுக்கு மத்தியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக மெர்ஸ் குறிப்பிட்டதை அடுத்து அவரை ட்ரம்ப் விமர்சித்த மறுநாளே இந்த முடிவு வெளியாகியுள்ளது. குடிவரவு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மெர்ஸ் மிக மோசமாக செயற்படுகிறார் என ட்ரம்ப் தமது சமூக வலைதள கணக்கில் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இத்தாலி மற்றும் ஸ்பெயினிலிருந்து அமெரிக்க இராணுவ வீரர்களை மீளப்பெறுவது குறித்து ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். கடந்த டிசம்பர் மாத நிலவரப்படி ஜெர்மன் முழுவதும் உள்ள தளங்களில் 36,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் பணியாற்றி வரும் நிலையில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்தின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பென்டகன் ஊடக பேச்சாளர் சீன் ஃபர்னல் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க இராணுவ வீரர்களை அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் கட்டம் கட்டமாக திரும்ப பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதென அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நேட்டோ கூட்டணியை நீண்டகாலமாக விமர்சித்து வரும் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒத்துழைக்க மறுக்கும் நட்பு நாடுகள் மீது தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஈரான் போரில் உதவி செய்யாததற்காக இத்தாலி மற்றும் ஸ்பெயினையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றப் போவதில்லை என பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். இன்று மெல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சட்டத்திலிருந்து தப்பிச் செல்ல எந்தவிதத்திலும் இடமளிக்கப் போவதில்லை என்றும், முன்னைய நிலைமையுடன் ஒப்பிடுகையில் தற்போது நாட்டிற்குள் போதைப்பொருள் கொண்டுவரப்படுவதை பெருமளவில் கட்டுப்படுத்துவதற்கு முப்படைகளும் போலீசாரும் விசேட பங்களிப்பை வழங்கியுள்ளதாக செயலாளர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாடுகளில் இருந்தே விநியோக நடவடிக்கைகளை அதிகளவில் முன்னெடுத்து வருகின்றனர். அவ்வாறு செயற்படுபவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக சம்பத் துயகொந்தா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையில் இலங்கையின் முப்படைகளையும் இணைப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்துள்ளது. மிக விரைவில் முப்படை உறுப்பினர்களையும் கைட்டி நாட்டிற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். மேலும் பாதுகாப்பு படைகளில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா புயலால் சேதமடைந்த தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த 6 வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகள் இந்த மாதம் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புனரமைப்பு பணிகளுக்காக 550 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசனம், சமய மற்றும் பண்பாட்டு விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் WP சேனதீர தெரிவித்தார். மேலும் இந்த புனரமைப்பு திட்டங்கள் மத்திய பண்பாட்டு நிதியத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் புயலால் சேதமடைந்த மேலும் 58 வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்கான 40 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 201 வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதற்காக விரைவில் 200 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்படும் என்றும் செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் டிட்வா புயலால் சேதமடைந்த எலகேர அணைக்கட்டின் புனரமைப்பு பணிகள் மே 10ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்தார். மேலும் இந்த பழுது பார்க்கும் பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்களால் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். வெசாக் போராட்ட தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தானசாலைகளுக்கான பதிவு நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகொட இதனை தெரிவித்துள்ளார். இந்த செயல்முறை நாடளாவிய ரீதியாக அலுவலக மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும். தானசாலைகளை ஏற்பாடு செய்வதற்காக விசேட வழிகாட்டல்களை சுகாதார அமைச்சு ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்களை அணுகி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகொட அறிவுறுத்தியுள்ளார். உக்ரைன் போர் 5வது ஆண்டாக தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான டுவாப்ஸ் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு டுவாப்ஸ் துறைமுகம் இலக்கு வைக்கப்படுவது இது 4வது முறையாகும். இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் எரிசக்தி உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. கடல் மட்டத்தில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியில் உள்ள கடற்கரைகள் மாசடைந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டுவாப்ஸ் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரையோரங்களில் கசிந்துள்ள சுமார் 13,300 கனமீட்டர் எரிபொருள் மற்றும் மாசுபட்ட மண்ணை அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். வான்வழி தாக்குதல்கள் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குழாய் நீரை குடிக்க வேண்டாம் என்றும் போட்டில் அடைக்கப்பட்ட குடிநீரையே பயன்படுத்துமாறும் உள்ளூர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மே தின விடுமுறை தினமான வெள்ளிக்கிழமை அன்று மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாஸ்கோவில் உள்ள மத்திய அதிகாரிகளின் மெத்தன போக்கே இந்த நிலைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். போர் முடிவுக்கு வராத சூழலில் ரஷ்யா உக்ரைனின் மின் நிலையங்களை தாக்கி வரும் நிலையில் உக்ரைன் பதிலுக்கு ரஷ்யாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் எரிசக்தி தளங்களை தாக்கி வருகிறது. டுவாப்ஸ் துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தொடர் பாதிப்புகள் இப்பகுதியின் எதிர்காலத்தையும் மக்களின் சுகாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளன. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருளுடன் சிக்கிய பிக்குகள் மீண்டும் நீதிமன்றில். திரைசேரி செயலாளர் பதவி நீக்கப்படுகிறாரா? ஜனாதிபதியை நோக்கி நகரும் சிக்கல்.
அவரின் பதவியும் பறிபோகுமா? நாட்டில் 7 மாவட்டங்களில் டெங்கு அபாயம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. ஜெர்மனியிலிருந்து 5000 இராணுவ வீரர்களை மீளப்பெறும் அமெரிக்கா. தான் ஒருபோதும் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கப் போவதில்லை. டெத்வா புயலால் சேதமடைந்த வழிபாட்டு தலங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. வெசாக் தன்சல்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது உக்ரைன் தாக்குதல், அவசர நிலை பிரகடனம். இத்துடன் தமிழ்மின்னின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்மின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.